ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 15 சிம்பிள் சென்டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீ இஸ் ஹியர். ஹீ இஸ் ஹியர். ஹீ இஸ் ஹியர் அப்படின்னா அவன் இங்கு இருக்கிறான். அவன் இங்கு இருக்கிறான். அடுத்தது ask the answer from him. ask the answer from him. ask the answer from him அப்படின்னா அவரிடம் பதிலை கேளுங்க. அவரிடம் பதிலை கேளுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ். ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ். ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகளை குலுக்குங்க. கைகளை குலுக்குங்க. நாங்கள் கை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நாங்கள் ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது போஸ்ட்மேன் கேம் டு த ஆஃபீஸ். போஸ்ட்மேன் கேம் டு த ஆஃபீஸ். போஸ்ட்மேன் கேம் டு த ஆஃபீஸ் அப்படின்னா தபால்காரர் அலுவலகத்துக்கு வந்தார். போஸ்ட்மேன் கேம் டு த ஆஃபீஸ் அப்படின்னா தபால்காரர் அலுவலகத்துக்கு வந்தார். தபால்காரர் அலுவலகத்துக்கு வந்தார். அடுத்தது ஐ ஒர்க் அட் ரெஸ்டாரண்ட். ஐ ஒர்க் அட் ரெஸ்டாரண்ட். ஐ ஒர்க் அட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நான் உணவகத்தில் வேலை செய்கிறேன். நான் உணவகத்தில் வேலை செய்கிறேன். அடுத்தது கேன் யூ ஹியர் இட். கேன் யூ ஹியர் இட். கேன் யூ ஹியர் இட் அப்படின்னா அதை கேட்க முடியுமா. அதை கேட்க முடியுமா. அதை கேட்க முடியுமா உங்களால் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கோ ஃபார்வர்ட். கோ ஃபார்வர்ட் அப்படின்னா முன்னோக்கி செல். முன்னோக்கி செல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கோ ஸ்ட்ரைட். கோ ஸ்ட்ரைட். கோ ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக செல்லுங்க, நேராக போங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிலீவ் மீ. பிலீவ் மீ. பிலீவ் மீ அப்படின்னா என்னை நம்புங்க, என்னை நம்புங்க, என்னை நம்புங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூவ் அ பிட். மூவ் அ பிட். மூவ் அ பிட். மூவ் அ பிட் அப்படின்னா கொஞ்சம் நகருங்க, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் மூவ் அ பிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நாட் பேட். நாட் பேட். நாட் பேட்னா பரவாயில்லை அல்லது மோசமாக இல்லை, அந்த விஷயம் அவ்வளோத்துக்கு பரவாயில்லை, அப்போ நாட் பேட். அல்லது அந்த விஷயம் அவ்வளவு மோசமாக இல்லை, அப்போ அதுக்கு அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் நாட் பேட்டை யூஸ் பண்ணுவோம், பரவாயில்லை மோசமாக இல்லை என்று சொல்கிறதுக்கு. அடுத்தது ஏஸ் யூ லைக். ஏஸ் யூ லைக் உன் விருப்பம் போல், உன் விருப்பப்படி. ஏஸ் யூ லைக் அப்படின்னா உன் விருப்பம் போல், உன் விருப்பப்படி அப்படின்னு சொல்லுவோம். உன் விருப்பம் போல், உன் விருப்பத்தை போல் நீ செய். டூ இட் ஏஸ் யூ லைக் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரங்களில் ஏஸ் யூ லைக் அப்படின்னா உன் விருப்பப்படி, உன் விருப்பம் போல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்தது நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர் அப்படின்னா இங்கே யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபேஸ் டு ஃபேஸ். ஃபேஸ் டு ஃபேஸ். ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா நேருக்கு நேர், நேருக்கு நேர், நேருக்கு நேர்னு அர்த்தம். அடுத்தது ஒன் த ஸ்பாட். ஒன் த ஸ்பாட். ஒன் த ஸ்பாட் அப்படின்னா அவ்விடத்திலேயே, அவ்விடத்திலேயே, அவ்விடத்திலேயே அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.